அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு ரயில் பயணம். நான் உட்கார்ந்துருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு பின்பக்கம் அந்த பக்கம் ஒரு குரல் கேட்கிறது, பேச்சு குரல். அவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுறதுனால அது நம்ம காதில் விழுந்தது. அதில் ஒரு குரல் சொல்லுது, என்ன அப்படின்னா, ஏய் நேற்றுக்கு என்ன கிரிக்கெட் விளையாடவே வரல அப்படின்னு ஒரு குரல். உடனே இன்னொருத்தர்கிட்டேருந்து வருகிற பதிலாக, இந்த மைக்கேல் அழுவுனி ஆட்டம் ஆடுறான், போன வாரம் என்ன நடந்தது, எல்பிடபிள்யூன்னு சொல்லி தேவையில்லாமல் எனக்கு அவுட்டு கொடுத்துட்டான், நான் இனிமேல் வரவே மாட்டேன், நீ என்னை கம்பல் பண்ணாத அப்படின்னு பதில் வருது. கேட்ட குரல் ஏய் மைக்கேல், உன்னை பற்றி தான் கம்ப்ளைண்ட்டு, என்னன்னு பாருன்னு. எல்லாம் கரெக்டாக தான் எல்பிடபிள்யூ ஆச்சு, நீ சும்மா கதை விடாத, எல்லாம் எனக்கும் தெரியும், நான் எல்லாம் ரூல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறான்னு. அவன் தான் போன தடவை நடந்து, அதுக்கே இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு இன்னொருத்தருக்கு உடனே கேட்குறாரு. பெரிய மனுஷன் மாதிரி நீ பாட்டுக்கு என்ன அவுட் ஆக்குவ, நான் உடனே அதுக்கு பிறகு கிரவுண்டை விட்டு வெளில போயிடணுமா அப்படின்னு. இது ஏதோ கிரிக்கெட் சம்மந்தமான பேச்சுன்னு தோணுது. ஆனால் இந்த குரலில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. நான் அந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த வழியாக எழுந்து அப்படி பாத்ரூம் முகம் கழுவுறதுக்கு போகிறப்போ என்னன்னு பார்த்தா, பெரிய மனுஷன் மாதிரி நீ கோச்சிக்கிறியே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் தெரியுமா. நிஜமாலுமே அவர் பெரிய மனுஷர் தான், அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். இந்த மைக்கேல் அழுவுனி ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு மைக்கேல் பார்த்தா அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க எல்லாம் குறைஞ்சது ஒரு 60-65 வயதை சேர்ந்தவர்கள். இவங்க நேற்றுக்கே கிரிக்கெட் விளையாட வரல, அவன் அழுவுனி ஆட்டம் ஆடுறான், இவன் ஏமாத்துறான், எல்பிடபிள்யூ கொடுத்தான்னு ஏதோ நம்ம தெரு பிள்ளைகள் பேசிக்கிற மாதிரி பேசிக்கொள்வதை பார்த்த பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன காரணம்னா, 60 வயசுலலாம் விளையாட்டா, டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா அதுவே பெரிய விஷயம். இனிமே என்ன சார், ரிட்டையர் ஆகிட்டோம், நம்ம பாட்டுக்கு அப்படி கிருஷ்ணராம கோவிந்தான்னு வீட்டில் உட்காருவோமே அப்படின்ற அந்த மனோபாவம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு அழகான சொற்றொடர் சொல்லுவாங்க, we don't stop playing just because we grow old, we grow old just because we stopped playing அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வயதாவதால் நாம் விளையாட்டை நிறுத்தவில்லை, விளையாட்டை நிறுத்துவதால் நமக்கு வயதாகி விடுகிறது அப்படின்னு ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு அழகான சொற்றொடர். நம்ம ஏதோ வயசாகி போச்சு, இனிமே நமக்கெல்லாம் என்ன விளையாட்டு அப்படின்னு நினைக்கவே கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் விளையாட 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 உடம்பு உற்சாகமாக இருக்கிறது, மனம் துள்ளி குதிக்கிறது. அந்த இளம் பருவத்தினுடைய ஆர்வம், இளம் பருவத்தினுடைய பரபரப்பு, வியர்வை, உடம்புக்கு தானாக கிடைக்கிற அந்த உடல் பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப இயல்பாக அமைகிறது. அது மட்டும் இல்லை, அந்த இளமையில் இருந்த அந்த வாடா போடா இந்த மாதிரியான உரிமை கலந்த பேச்சு, ஒன்றி செயல்படுவது, ஒரு டீமாக இருப்பது, அது அத்தனையும் நம்மிடத்திலேயே தக்க வைக்கப்படுகிறது. அதனால தான் தொடர்ந்து வயசாகி போச்சுங்களே எப்படிங்க விளையாடுறது அப்படின்னே நினைக்காதீங்க. அது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். நான் பக்கத்து வீட்டில் ஒரு பையன், என்னடா விளையாட போகலையா அப்படின்னா, விளையாடிட்டு தான் இருக்கான் அங்கிள் அப்படின்னா. எங்கே விளையாடினா, தோ விளையாடிட்டு இருக்கனே அப்படின்னு செல்ஃபோனை காட்டுறான். இது இல்லைடா, கிரவுண்டில் போய் விளையாடணும்டான். கிரவுண்டுக்கு போனேன் அங்கிள். சரி, அப்புறம் என்னாச்சு, அங்கே சிக்னலே கிடைக்கல அங்கிள் அப்படிங்கிறான். இவன் கிரவுண்டுக்கு போய் விளையாடுற கிரிக்கெட் ஃபுட்பால் மாதிரி நான் சொல்கிறேன், அவன் அங்கே போனால் சிக்னல் கிடைக்கலையா, கிரவுண்டுக்கு போய் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேயும் இதை தான் விளையாடுறதுன்னா. இப்படிப்பட்ட பழக்கம் நம் பிள்ளைகளுக்கு விடக்கூடாது. வயசான விளையாட்டை நிறுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த உலக சாதனை படைத்த டென்னிஸ் பிளேயர், அதுவும் பெண் டென்னிஸ் பிளேயர், வீராங்கனை, அவங்க யாருன்னா மார்டினா நவரத்திலோவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக விளையாடுறவங்கெல்லாம் ஒரு 35 வயசுலேயே ஓய்வு பெற்றுடுவாங்க. அதுக்கு அந்த ஃபிட்னஸ் அதுக்கு மேலே இருக்காது அப்படின்ற காரணத்தினால. ஆனால் அவங்க 45 வயசுலேயும் விளையாடி உலக சாதனைகள்லாம் படைச்சாங்க. அவங்ககிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, எப்படிங்க 45 வயசுலேயும் நீங்கள் விளையாடுறீங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணுறீங்க, உங்களால் எப்படி டென்னிஸில் இது சாத்தியமாச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு 45 வயசாச்சு அப்படின்னு எனக்கு தான் தெரியுமே தவிர என் டென்னிஸ் பேட்டுக்கோ பாலுக்கோ தெரியாது அப்படின்னா. எவ்வளோ அற்புதமான விஷயம். எப்படி, எனக்கு தான் 45 வயசாச்சுன்னு தெரியுமே தவிர என் டென்னிஸ் பேட்டுக்கு தெரியாதுன்றாங்க. என்ன அப்படின்னா அர்த்தம், இப்போ நம்முடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அதுதான் நம்முடைய சொல்லில் செயலில் வெளிப்படும்.
இப்போ மனசு நமக்கு வயசாகி போச்சுப்பா, நம்மளால இனிமேல் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிட்டா செயல்படுகிற பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்பட முடியாது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தான் தெரியும், என் பேட்டுக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. நீங்கள் திரும்ப திரும்ப அதை நினைக்க நினைக்க அது தானாகவே உங்கள் செயலை, சொல்லை எல்லாவற்றையும் பாதிக்கிறது. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒரு தடவை சொன்னார், சார் நீங்கள் எப்படி சார் இந்த 70 வயசுலேயும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் தெரியுங்களா? நீங்கள் 70 வயசுன்னு சொல்கிறது என் உடம்புக்கு தானே தவிர என் மனசுக்கு இல்லைன்னாரு. அதான் சூப்பர் ஸ்டார். அதனால தான் அவ்வளவு விறுவிறுப்பாக வேகமாக அவரால் நடை போட முடிகிறது. அவர் மட்டுமல்ல, அவருடைய படங்களும் வெற்றிகரமாக ஓடுகிறது. அந்த அந்த ஓட்டம், துள்ளல் அவர் திரைப்படத்தில் இருக்கு அப்படின்னா அது அவர்கிட்டக்கே இருக்கு. இதை நினைக்க நினைக்க நினைக்கத்தான் நம்முடைய உடம்புக்கும் அந்த வேகம், விறுவிறுப்பு கிடைக்கிறது. அதுதான் உண்மையான மருந்து. எது? நாம் நன்றாக இருக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம். சில பேர்கிட்ட போய் என்ன சார் சௌக்கியமானு கேளுங்க, முடிஞ்சிச்சு. எங்கே சார், போன வாரம்லாம் ஒரே வயிற்று வலி சார், அதுக்கு முந்தி தான் டாக்டரை முட்டி வலின்னு பார்க்க போனேன், அதுக்கு ஒரு 1000 ரூபா பில்லு போட்டார், அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முந்தி கழுத்து வலி, இப்படியே வலி வலி வலின்னு அவர் பேச பேச நமக்கே அந்த வலியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். நீங்கள் அதை நினைக்க நினைக்க அதுவாகவே ஆகி விடுகிறீர்கள். அப்புறம் ஃபார்மசியில் போய் இந்த மருந்து அந்த மருந்துன்னு வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டிதான். அதை விட முக்கியம், ஃபார்மசியில் போய் நம்மளே மருந்து வாங்குறதே தப்பு, தெரியுங்களா? நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வலின்னா ஒரு டோஸ் வாங்கலாம், தப்பு இல்லை. நீங்களே மருத்துவராக மருந்து கடைக்கு செல்லாதீர்கள், மருத்துவரிடம் செல்லுங்கள். அதைவிட மிகப்பெரிய மருந்து மனதில்தான் இருக்கிறது. எப்போதும் உற்சாகம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று ஒரு பிள்ளை விளையாட்டு மாதிரி இளைஞர்கள் போல உங்களுக்கு தெரிந்தவர்களோடு சேர்ந்து தினம் தினம் விளையாடுங்கள். மைக்கேல் உங்கள் குழுவிலும் ஒரு அழுவணி ஆட்டம் ஆடலாம், அதையும் சந்தோஷமாக கொண்டாடலாம். இது சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.